கண்ணியமான சகோதரர்களே, மார்க்கம் இன்னும் ஒரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லுது. என்னண்டா, ஒவ்வொரு மனுஷனும் அத்தரூரியாத்துல் ஹம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 5 விஷயங்களை இவன் கட்டாயமாக பாதுகாத்து தான் ஆகும். இதுக்கு அத்தரூரியாத்துல் ஹம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா முதலாவது தன்னுடைய உயிர், இதை இவன் பாதுகாக்கத்தான் வேணும் கட்டாயம். இரண்டாவது இவனுடைய பணம், சொத்து, செல்வம், இதை இவன் பாதுகாக்கத்தான் வேணும் கட்டாயம். மூன்றாவது இவனுடைய புத்திய கட்டாயமாக பேதலிக்க விடாம அதை கட்டாயமாக படிக்க வேண்டிய விஷயங்களை படிச்சு தீட்டி அதை பாதுகாத்து வச்சுக்கொள்ளும். நாலாவது அல் இர்துன்னு சொல்லுவாங்க, மானம். ஒவ்வொரு மனிதனுக்கும் மானம் இருக்கு, இவன் இதை கட்டாயமாக பாதுகாத்து வச்சிடணும். அஞ்சாவது சொல்லுவாங்க அத்தீன், மார்க்கம், இதையும் கட்டாயமாக இவன் பாதுகாத்து வச்சுக்கொள்ளும். அப்ப இந்த மதுபானத்தால, இந்த போதை வஸ்துக்களால, அதுக்கு பின்னால நாங்க யோசிக்கலாம் சில நேரத்துக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல, சஹாபாக்களுடைய, தாபீன்களுடைய காலத்துல இந்த போதை வஸ்துக்கள் இருக்கல்லையே. இப்ப போதை வஸ்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது 1864 நினைக்கிறேன். அது சில நோக்கங்களுக்காக வேண்டி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கண்ணியமானவர்களே, என்ன நடக்கும்டா, இந்த முகத்தராத், இந்த மதுபானம், இந்த போதை வஸ்துக்கள் துஃப்சிது குல்ல தாலிக், இந்த தரூரியாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 5 விஷயத்தையும் இந்த மதுபானமும் இந்த போதை வஸ்துக்களும் முழுமையாக இல்லாமலாக ஆக்கிடும். அப்ப எப்படி ஹராம் என்ற முடிவுக்கு நாங்க எப்படி வாரென்ற ஒரு கேள்வி உண்டு எங்கள் உள்ளத்தில் உண்டாகலாம். அப்படித்தானே? ஏன் ஹராம் என்ற முடிவுக்கு வாரோம்டா, மார்க்கம் சொல்லுது. மதுபானம் ஏன் கூடாது? நாங்க போன கிழமை பார்த்தோம், புத்திய அப்படியே பேதலிக்க வச்சிடும், அப்படியே புத்திய மாத்தி விட்டுரும், தன்னுடைய சுய கட்டுப்பாட்டை விட்டும் அவனை அப்படியே தள்ளி போட்டுடும். இப்ப அங்க சொல்லுவாங்க மார்க்கத்தில் இஸ்கார், அதாவது போதை என்ற தன்மை அங்கே இருக்கு. அதே மாதிரி அது முகத்தராத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த போதை வஸ்துகள் தானே, கஞ்சா வைக்கலாம், அது இப்போ இருக்கக்கூடிய திண்மம் திரவமாக இருக்கக்கூடிய அந்த ஐஸ், அந்த உப்பு கட்டி போல வரக்கூடிய அந்த ஐஸாக இருக்கலாம், அல்லது ஏனைய இந்த டெப்லெட் வஸ்துக்களாக இருக்கலாம். இது இப்பதான் நாங்க விளங்கணும். என்னண்டா, வரலாறு ஹிஸ்டரியை விளங்கணும். இது இப்பதான், இந்த காலத்துல தான் ஒரு வியாபார பொருளாக வாலிபர்களை, வாலிப பெண்களை சீரழிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிருக்கு. ஆனா இது ஆரம்பிக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? இந்த காலத்துல தெரியுமா? 1864 இந்த போதை வஸ்துக்கள், இந்த போதை ஏற்படக்கூடிய இந்த முகத்தராத்துகளை கண்டுபிடிச்சது அந்த ஆபரேஷன் பண்றாங்க தெரியுமா? வைத்தியர்கள் ஆபரேஷன் பண்ணிட்டு, அந்த ஆபரேஷனுக்காக வேண்டி அந்த வலியுடைய தாக்கத்தை மனிதனுடைய உள்ளத்திலிருந்து இல்லாமலாக்கிறது, உடம்பிலிருந்து இல்லாமலாக்கிறதுக்காக வேண்டி அது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது முதலாவது கட்டம். இரண்டாவது கட்டம் எப்படி தெரியுமா? அல் மஷ்ரூபாத், அதாவது குடிக்கக்கூடிய குடிபானங்கள் இருக்கு, அதுல அது அப்படியே பல குருவிகள்ல, விலங்குகள்ல அது அப்படியே பொருத்தப்பட்டு அது அப்படியே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. நிறைய வரலாறு இருக்கு. மூன்றாவது இந்த கட்டம் தான் நாங்கள் இந்த நூற்றாண்டுல பார்க்கிறோம். அது அப்படியே கண்டுபிடிக்கப்பட்டது, அது அப்படியே காலப்போக்குல டெவலப்மெண்ட் ஆகி இன்றைக்கு நாங்க இப்ப பார்க்கிறோம் அது ஒரு வியாபார பொருளாக மாறி, சாப்பாடு அத்தியாவசிய தேவைகளை விடவும் அது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு மனித சமுதாயத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நஞ்சாக மாறிடுச்சு. இந்த அடிப்படையில தான் மார்க்கம் இதை கூடாது என்று சொல்லுது. விளங்குதானே? இந்த காரணம் இங்க பெற்றுக்கொள்ளப்படுது.
அதாவது இஸ்கார் போதை, மதுபானத்தில் எந்த போதை இருக்குதோ அதுவும் இவைகள்ல பெற்றுக்கொள்ளப்படுறதுனால மார்க்கம் என்ன செய்து முழுமையாக ஹராமாக ஆக்கியிருக்கு. கண்ணியமானவர்களே, இதுல வரலாற்றுல ஹிஸ்டரியில இதுவரைக்கும் இல்ல இதுக்கு பின்னால லாபங்களை பார்க்கறதுக்கு ஏழுமான்னு கேட்டா வரலாறு லாபத்தை பார்க்கறதுக்கு ஏலாது. வரலாறுல எங்கேயும் பார்க்கவும் இல்லை. எங்கட இலங்கையிலையும் சரி வெளிநாடுகள்லையும் சரி 193 நாடுகள்ல எங்கேயும் யாரும் இதுல நலவ கண்டதாக இல்லை. ஏண்டா இது எல்லா பாவங்களுடைய சாவியாக மாறும் நான் சொன்னேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஜ்தனிபுல் ஹம்ர், இந்த புத்திய பேதலிக்க வைக்கக்கூடிய இந்த வஸ்துவை நீங்க தவிர்த்துக்கோங்க. ஏன் தெரியுமா? இந்த மதுபானத்தை தவிர்த்துக்கோங்க. ஃபஇன்னஹு மிஃப்தாஹு குல்லி ஷர்ரி, இது எல்லா பாவங்களினுடைய சாவி என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கண்டா, மஜ்லிஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரஜுலும் மன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால ஒரு வாலிபர் வாழ்ந்தார் முன்னால காலத்துல. வகான யதஅப்பத், மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியாக இருந்தாரு. யதாதுல் மஸ்ஜித், அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போவாரு, பள்ளிப்புறா. ஆனா இடையில ஒரு பெண் என்ன செஞ்சாண்டா, இவனை வழிகெடுக்கணும், இந்த வாலிபரை வழிகெடுக்கணும் என்று ஒரு திட்டம் ஒன்று போட்டான். தன்னுடைய அடிமை பெண்ணிடத்தில் ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி, விருந்தோம்பலுக்காக வேண்டி வீட்டுக்கு அழைச்சா. அந்த வாலிபரும் போனாரு, கதவு மூடப்பட்டுச்சு. முன்னால பார்த்தா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன்னால ஒரு கத்தி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு, ஒரு சிறிய ஒரு குழந்தை வைக்கப்பட்டிருக்கு, பக்கத்தில் மதுபானம் வைக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த பெண் என்ன தெரியுமா சொன்னா, வாலிபரே நீ என்னோட தகாத முறையில ஈடுபடணும், இல்லாட்டி சுஹ்து, இந்த இடத்துல நான் கத்துவேன், மக்கள் எல்லாம் வந்து இதே இடத்துல ஒன்ன கொண்டு போட்டுட்டு வைத்துருவாங்க. இப்ப இந்த வாலிபர் யோசிக்கிறாரு, ஒரு ஆத்மாவை கொலை செய்யவும் முடியாது, இவரோட விபச்சாரத்தில் ஈடுபடவும் முடியாது, பயங்கரமான பாவம். இந்த தண்ணீர் வஸ்து, இந்த மதுபானத்தை கொஞ்சம் குடிச்சா என்னது என்று சொல்லி முழுமையாக கொஞ்சம் எடுத்து குடிச்சாரு, போதை ஏறிச்சு. இன்னும் கொஞ்சம் எடுத்து குடிச்சாரு, முழுமையாக போதை ஏறிச்சு. அதுக்கு பின்னால கத்தியை எடுத்து அந்த குழந்தையையும் கொன்றார். அந்த பெண்ணோடு மானக்கேடான செயலிலும் ஈடுபட்டார் என்ற விஷயத்தை சொல்லிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே, இஜ்தனிபுல் ஹம்ர், மதுபானத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னஹு மிஃப்தாஹு குல்லி ஷர்ரின், இது எல்லா பாவங்களினுடைய சாவி என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, உலகளாவிய ரீதியில லாபமும் இல்லை, ஆகிரத்